நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு விசாலத்தை கொடுக்கிற கர்த்தர். வாசிப்போம் சங்கீதம் 4:1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். தாவீது இங்கே சொல்லுகிறார், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் நெருக்கத்தில், பல பாடுகள் மத்தியில், பல கஷ்டங்கள் மத்தியில் நடக்கிறவர்களுக்கு சகாயம் பண்ணி விசாலத்தில் ஆசீர்வாதத்தில் வைக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அநேகர்களுக்கு இந்த கடைசி நாளில் ஒரு பெரிய நெருக்கம் எதுனா அந்த கடன் தான். யாரெல்லாம் கடன்ற பிரச்சனை என்ன நெருக்குதுன்னு சொல்றீங்க? இரவில் நிறைய பேரால் தூங்க முடியல. அந்த 1ஆம் தேதி 3ஆம் தேதி 10ஆம் தேதின்னு இருக்கும், அந்த கடங்கார வந்து வட்டி வாங்குற நாள், அல்லது அந்த அசல் கொடுக்குறேன்னு சொன்ன நாள். அந்த நாளுக்கு முன்னாடியே ஒரு பதட்டம். 2-3 நாளைக்கு முன்னாடியே என்ன ஆயிரும்? 1ஆம் தேதினா 28ஆம் தேதியிலேருந்தே ஒரு மாதிரி பதட்டம் தொத்திக்கும். ஐயோ 1ஆம் தேதி வரப்போதே வரப்போதே வரப்போதே, கொடுக்கணுமே கொடுக்கணுமே. அல்லேலூயா. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு மாதமும் உள்ள ஒரு பிரச்சனை. அநேகர் கடன்ற பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற. சில பேர் பிஸ்னஸுக்காக வாங்கியிருப்பாங்க, 10 லட்சம் வாங்கியிருப்பாங்க. அதில் 50,000 வட்டி கட்டினாலையும் 10 லட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க? 2 லட்சம் சம்பாதிப்பாங்க. 2 லட்சம் சம்பாதிச்சு 50,000 வட்டி கொடுக்கறது பெரிய பிரச்சனை. அது பிஸ்னஸ். ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, படிக்க வைக்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு, ஏதாவது ஒரு சின்ன வீடு கட்டிடணுன்ட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு, அல்ல வியாதிப்பட்டதுனால மருத்துவ செலவுக்கு, இப்படி அன்றாட சாப்பாட்டு கடை வாங்குறவங்க இருக்கிறாங்க. வேலை போயிட்டுருக்கோம், அடுத்து வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணி தான் ஆகணும்? அங்கேயும் இங்கே கடன் வாங்கி தான் ஆகணும். இப்படிப்பட்ட கடனில் சிக்கி அந்த கடனை கட்ட முடியாமல் வர்றதே சாப்பாட்டுக்கே, வாடகை கொடுக்கறதுக்கே சரியா இருக்கு. எப்படி கடனை கட்டுறது? கடனை கட்ட முடியாத ஒரு லெவலில் இருக்காங்க. பத்தியா, இதை எப்படி கட்ட போகிறோம், இது எப்படி கட்ட போகிறோம், இது எப்படி கட்ட போகிறோன்ற ஒரு கவலை இருக்கு. ரொம்ப மோசமான கவலை. அல்லேலூயா. அது அனுதினமும் அவங்கள என்ன செய்து கொண்டு இருக்கோம்? துளைத்து கொண்டே இருக்கும். நாம் இதிலேருந்து எப்படி வரப்போகிறோம், எதுவுமே வழி தெரியலையே, எதுவுமே வழி. அப்படிதான் இதில் இங்கே ஒரு ஸ்திரீ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாமல் கவலைப்படுகிற ஒரு ஸ்திரீயை இங்கே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியேனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, தீர்க்கதரிசனுடைய மனைவி எலிசாவை பார்த்து. எலிசா யாருன்னா, எலியாவுக்கு அடுத்தது ஊழியம் செய்கிற எலிசா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி. அவர்கிட்ட வந்து சொல்றா, உம்முடைய அடியான், என்னுடைய கணவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன், அவர் மரிச்சிட்டார், அவர் கடன் வாங்கியிருந்தார். இப்போ அவர் மரிச்சு போனதெல்லாம் எங்களால் திருப்பி என்ன பண்ண முடியல. நிறைய பேர் குடும்பத்தில் ஒரே வருமானத்தை நம்பியிருப்பாங்க. இப்போ தான் மனைவிகளும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அப்போ பழைய காலத்தில் அவரை நம்பி தான் ஓடி இருக்கும். இப்போ அவர் என்ன ஆயிட்டார்? இப்போ மரிச்சு போயிட்டார். இப்போ அந்த கடனை கட்டுறதுக்கு வழி இல்லை. பிள்ளைங்க வேற 2 இருக்கு. இதுங்களுக்கு சாப்பாட்டுக்கு முயற்சி பண்ணுறதா அல்லது கடனை கட்டுறதா? அல்லேலூயா.
அவளுக்கு மேலே ஒரு பெரிய பாரம் வந்து விழுந்துருச்சு. ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் பெரிய பாரம். அவள் தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து புலம்புறா. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி கேட்குறாரு, உன்னிடத்தில் என்னமா இருக்கு? உன்னிடத்தில் வாசிங்க 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். உம்முடைய அடியாள் வீட்டில் ஒன்றுமில்லை. நான் அப்படியே தியானிக்கும் போது நான் அப்படியே தியானிச்சேன், ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரன் உமக்கு பயந்து நடந்திருக்கிறான். அவன் வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய தரித்திரமா, அவன் பிள்ளைகளை அடிமையாக போகிற அளவுக்கு தரித்திரமா, அந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியாத வழியே இல்லைன்ற அளவுக்கு ஒரு தரித்திரமா. ஏன் ஆண்டவரே அப்படின்னு நான் இது மெசேஜ் எடுக்கும் போதே இது பண்ணும்போது தான் கர்த்தர் நான் அல்ல, அவங்க நாவே அந்த தரித்திரத்துக்கு காரணம் என்று சொல்லி காட்டி கொடுத்தார். அதை எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம், உங்களால் முடியுதான்னு. எலிசா என்ன கேட்டார்? எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு. என்ன இருக்கு? என்னம்மா வச்சிருக்கிற வீட்டில்? உனக்கு என்ன இருக்கு? அதுக்கு இவ என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு ஐயா, கடங்காரனுக்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட செயினோ மாட்டிலோ கால் செயினோ அல்லது பித்தளை குடங்களோ அல்லது பைக்கோ ஸ்கூட்டரோ கடங்காரனுக்கு விற்று கொடுக்குற மாதிரி எதுவுமே விற்று கொடுக்குற மாதிரி ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. அல்லேலூயா. உன்னிடத்தில் எண்ணெய் இருக்குன்னும் போது இவ என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு இருக்கணும். இவ என்ன சொல்கிறா? சொல்லுங்க. இந்த எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. இவங்க விசுவாச குடும்பமாக இருந்தோம், அபிஷேகம் பெற்றவளாக இருந்தோம், தீர்க்கதரிசிகளாக இருந்தோம். இவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போனது காரணம் என்ன தெரியுமா? இல்லை. சொல்லுங்க. இல்லை 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 இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை அவங்க வீட்டுக்கு சாபமாக போயிடுச்சு. இந்த வார்த்தை அவங்க வீட்டில் என்ன ஆயிடுச்சு? சாபமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக கிரியை. அந்த இல்லைன்ற வார்த்தை எவ்வளோ ஆசீர்வாதத்தை தடை செய்துன்றதை உங்களை காட்டி கொடுக்க போகிறேன். என்ன பாஸ்டர், நான் இல்லைன்னு சொல்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை தானே, இது என்ன பாஸ்டர் பெருசாக பேசுகிறார்? அந்த இல்லைன்ற வார்த்தை எவ்வளோ வலிமையானது, எவ்வளவு ஆசீர்வாதத்தை தடை செய்துன்றதை உங்களை காட்டி கொடுக்க போகிறேன். வாசிங்க 3வது 4வது 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தவை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்கள் அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். போதும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, விலை மதிக்கத்தக்க, அது விற்று கடனை கட்டத்தக்க ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு சொல்றீ இல்லையா? அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்த காலி பாத்திரத்தை வாங்கிக்கோ. நீ உன் பிள்ளை வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கோ. இந்த குடத்தில் இருக்கிறத இன்னொரு பாத்திரத்தில், காலி பாத்திரத்தில் என்ன செய்? ஊற்று. ஊற்ற ஊற்ற அது வந்து கொண்டே இருக்கும். காலி பாத்திரத்தெல்லாம் ஊற்றி நிரப்பு அப்படின்னு சொல்லும்போது இவள் விசுவாசத்தோடு, யார் சொல்றது?
தீர்க்கதரிசி சொல்றாரு, எலிசா சொல்றாரு, அவர் தேவ மனுஷன், பெரிய மனுஷன், அவர் சொன்னால் நடக்கும். ஏன்னா இவர் சொல்லி அநேக காரியங்கள் நடந்து கேள்விப்பட்டிருப்பா. நம்பிக்கையோடு இவன் என்ன பண்றா, உள்ள போய் காலி பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த குடத்துல இருக்கிறத ஊத்துறா, அது நிறையுது. இப்படி பார்த்துட்டு திருப்பி ஊத்துறா, திருப்பி குடத்துல, திருப்பி குடத்துல, குடம் காலியாகவே மாட்டுறது, எல்லாத்துலையும் ஊத்துறா. அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ வீட்டில் எல்லாம் என்னவா இருக்கு, எண்ணெயார் எல்லா பார்த்தோம் அக்கம் பக்கமெல்லாம் வாங்கியிருந்தா என்ன இருக்கும், வீடு ஃபுல்லாக என்னவா இருக்கும், ஒரே குடமாக இருந்திருக்கும். இப்போ பார்க்குறா, என் கடனும் விற்கலாம், கட்டலாம், மீதியாக வச்சுக்கலாம் போல தெரியும், இவ்வளோ எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது அற்புதமான ஒரு இதாக இருக்கே, ஊற்ற வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி இதை வச்சு வாழ்நாளெல்லாம் வாழலாம் போல தெரியுது. இதை வச்சு ஊரில் இருக்கிற கடனெல்லாம் கூட கட்டிடலாமே, எல்லாரும் கடனும் கட்டலாம் போல தெரியுது. இது ஊற்ற என்ன ஆயிட்டு இருக்குது, வந்துட்டே இருக்குதேன்னு அவள் அற்புதமாக நினைத்து கொண்டு இருக்கிறாள். அந்த நேரத்தில் ஒன்று சம்பவிக்குது பாருங்க, கீழே வசனம் 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. கரங்களை தட்டி, இவ்வளவு நேரம் ஊத்த வந்துட்டு இருந்தது, ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அந்த வீட்டில் சொல்லுங்க, அந்த வீட்டில் ஒரு சத்தங்க, என்ன சத்தம், இல்லைன்னது அந்த குடத்தை நின்று போச்சு. அப்ப இல்லைன்ற வார்த்தைக்கு எவ்வளவு வல்லம் இருக்கு பாத்தீங்க. அது ஊழியக்காரன் வீட்லையும் கிரியை செய்யும், விசுவாச வீட்லையும் கிரியை செய்யும். விஷயம் தெரிஞ்சவங்க இல்லைன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்னை கைவிட்டார், உன்னை அவிவிசுவாசத்தை காட்டுற கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், நான் அனாதை, நான் திக்கற்றவன், நான் மோசம் போய்விட்டேன், நான் ஒன்றுமே இல்லை, என் வாக்குத்தத்தங்கள் எனக்கு பலிக்கவில்லை, கடவுள் என்னை கைவிட்டார். இது எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான். என்ன பொருள்? இல்லை. அல்லேலூயா. சில பேர் விசுவாசின்ற பேர்ல அவிவிசுவாசியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை 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 இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றார். ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வனாந்தரத்துக்கு போறார். அங்க இயேசு அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சதும் ஊர்ல இருக்க ஜனங்கள அந்த வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இவ்வளோ ஆர்வத்தோடு வந்துட்டாங்களேன்னு சொல்லி இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரசங்கம் பண்ணால் 1 நாள் 2 நாள் 3 நாள் கன்வென்ஷன் ஆயிடுச்சு. சீசர்கள் காதை கடிக்கிறாங்க. இது வனாந்தரமான இடம், இதுக்கு மிச்சமும் கன்வென்ஷன் தொடர்ந்தால் இவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இவங்களை அனுப்பிச்சி விட்ருங்க, இவங்க போய் ஊரில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு. இயேசு சொல்கிறாரு, இவங்களை இப்படியே அனுப்பிச்சா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, நீங்களே சாப்பாடு கொடுங்க. வேதம் சொல்லுது, அவர் செய்கிறதை அறிந்திருந்தோம் அப்படி சொன்னார். அவர் செய்கிறதை, தன்னிடத்தில் ஜனங்கள் வர்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? அல்லேலூயா. அவர் செய்கிறதை அறிந்திருந்து சொல்றாரு, நீங்களே சாப்பாடு கொடுங்க. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்கணும்? வாசிங்க, என்ன சொல்றாங்க? 9வது வசனம், யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் வரகோதுமை அப்பங்களும் 2 மீன்கள் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனத்துக்கு எம்மாத்திரம். இத்தனை ஜனத்துக்கு ஏசப்பா, ஒரு பையனான 5 அப்பம் 2 மீன் இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா பிட்டிங் என்னது சொல்லுங்க. இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்னால தான் பிரச்சனை. என்ன சொல்றாங்க? இத்தனை ஜனத்துக்கு
இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க சாப்பிட்றதுக்கு தான் என்ன நீங்க பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னு. இதே போல நிறைய அற்புதங்களை செஞ்சு நிறைய முறை சாப்பாடு கொடுத்துருக்கிறார். ஒரு இடத்துல சொல்றாரு இல்ல, சாப்பாட்டுக்கோசரம் தான் என் பின்னாடி வந்துட்டு இருக்கிறீங்கன்னு. 5 அப்பம் 2 மீன் மட்டும் இல்லை, 7 அப்பம் சில மீன்களும் கொடுத்தாரு. 2 இடம் தான் காரியம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க அப்பம் புசித்ததுனால இப்படி என் பின்னாடி வந்துட்டு இருக்கிறீங்கன்றார். அப்படின்னா நிறைய முறை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆமாம், சாப்பாடு கொடுத்துருக்காரு. அப்போ இவங்க என்ன நினச்சிருக்கணும்? எத்தனையோ முறை அற்புதம் செஞ்சார், அவர் செய்வாருப்பா, கொண்டு போய் கொடுப்பா அவர் கையிலன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இத்தனை ஜனத்துக்கு ஏமாத்துறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்து ஆண்டவர் அற்புதமாக நடத்திட்டு வந்தார். வானத்தின் மன்னாவினால பண்ணார். ஆண்டவர் இதுவரை இன்னும் நடத்துவார் நம்பணுமா வேண்டாமா? கொஞ்சம் தண்ணி இல்லை, ஆண்டவரே தண்ணி வேணும்னு கேட்கணும், அப்படிதானே? அவர் இந்த இடத்துல எப்படி தான் தண்ணி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இல்லையா? இந்த இடத்துல அங்கே எகிப்தில் இறைச்சி இருந்து, ஆடு இருந்து, மாடு இருந்து, கோழி இருந்து, கொக்கு இருந்து. இங்கே எப்படி இறைச்சி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஆண்டு சோதிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம். இல்லையா? ஆண்டவர் சோதிக்க கூடாது, வேணும்னா வேணும்னு கேட்கணும், அதோடு நிப்பாட்டிக்கணும். இவங்ககிட்ட என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, பாவம் இந்த ஜனங்க 3 நாளாக பசியாக இருக்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து, நீ சர்வ வல்லமுள்ள தேவன், எத்தனையோ முறை எங்களுக்கு அற்புதமாக உணவு கொடுத்துருக்கு, இப்போவும் கொடுங்கன்னு கேட்கணும். அதை விட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த 5 அப்பம் 2 மீன் ஏமாத்திரம், இந்த சம்பளம் ஏமாத்திரம். இந்த சம்பளத்தை வச்சு தானே இத்தனை வாழ்ந்த, பக்கத்தில் இந்த சம்பளத்தை வச்சு தான் இவ்வளோ தூரம் குப்பை கொட்டனை ஆண்டவர் நடத்திட்டு வந்தார், இனி வந்து நடத்த மாட்டாரா? அதை கொண்டு வாப்பா கொஞ்சம். இயேசுகிறிஸ்து அப்படி தான் சொல்லியிருப்பார், அந்த வாயை மூடிட்டு அதை கொண்டா அப்படின்னு. சில பேர் வாயை திறந்தாலே நடக்கிறது நடக்காமல் போயிடும். அல்லேலூயா. பக்கத்தில் லேலையா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கொண்டா. லேலையா. அவர் என்ன பண்ணாராம்? கையில் வாங்கி 11வது வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். பாருங்க, அவர் என்ன பண்ணாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில், இந்த வனாந்த ஒரு ஹோட்டல் இல்லை, ஒரு வீடு இல்லை, இந்த வனாந்தரத்தில் கூட எங்க கையில் இப்போ 5 மீன் 5 அப்பம் 2 மீன் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த கஷ்ட காலத்திலேயும் கர்த்தர் இந்த சம்பாதனை கொடுத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு வறட்சியான காலத்தில் இந்த நல்ல இடத்துல வைத்தீரே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். முதல்ல இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ள ஜீவன் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அப்பத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? ஜீவன் வர ஆச்சு. ஆசீர்வாதம் இல்லைன்னதும் ஜீவன் போயிடுச்சு. இல்லைன்ற சத்தம் வந்தது என்ன? இது வரைக்கும் ஊத்த ஊத்த வந்துட்டே இருந்தது, இல்லைன்னதும் ஜீவன் டக்குன்னு போயிடுச்சு. சோத்திரம் சொல்ல சொல்ல ஜீவன் வந்துருச்சு, எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. இப்போ சோத்திரத்துக்குனுடைய வலிமையும் இல்லைன்றதுக்கு வலிமையும் தெரியுது அவனுக்கு. பக்கத்தில் சோத்திரத்துக்குன்ற வலிமையும் இல்லைன்ற வார்த்தைக்கு வலிமை தெரியுதா? தெரியுதா? அப்பா லேட்டானா லேட்டஸ்டாக கேட்டு கரங்களை தட்டுங்க அவருக்கு. அல்லேலூயா. என்ன பிரதர், சாதாரண வார்த்தைக்கு இப்படி சொல்றீங்களே? இயேசு கிறிஸ்து அண்ட சராசரத்தை எப்படி படைத்தார்? வார்த்தையினால தான் படைத்தார். நானும் நீங்களும் என்னவா இருக்கிறோம்? அவருடைய சாயலா இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? பார், பிடுங்கவும், இடிக்கவும், கவிழ்க்கவும்,
கட்டவும் நான் உனக்கு அதிகாரம். அப்ப இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை தெரிந்து கொண்டு அனுப்பும் போது பிசாசுகளை துரத்து, நோய்களை குணமாக்கு. அப்ப வார்த்தைனால் பிசாசு போ, வியாதியே போ. அப்போ இவங்க வார்த்தைக்கு வலிமை கொடுத்து தான் அனுப்புன. இப்போ நம்ம வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய, ஒவ்வொரு வார்த்தையில் என்ன இருக்கு? உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்போ இல்லைன்னும் போது என்ன வருது? மரணம் வருது. ஆண்டவரே சோத்திரம், இம்மட்டை ஆசீர்வதித்ததற்காக சோத்திரம், இனி நீ ஆசீர்வதிக்க போறதுக்காக சோத்திரம், என்னை ஆசீர்வாதமா வைக்க போறதுக்காக சோத்திரம், என் தேவைகள் எல்லாம் நீ சந்தித்து என்னை சாட்சியாக நிப்பாட்ட போறதுக்காக சோத்திரன்னு சொல்லும் போது அங்க என்ன வருது? ஜீவன் வருது. அல்லேலூயா. பக்கத்தில் நீங்க தினமும் மரணத்தை பெற்றெடுக்கிறீங்களா, ஆசீர்வாதத்தை பெற்று எடுக்கிறீங்களா? லேலையா. நான் நினைக்கிறேன் இந்த ஊழியக்காரன் சோத்திரம் போட்டு ஆசீர்வாதத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தா பின்னாடி இந்த அம்மா இல்லை இல்லை இல்லைன்னு மரணத்தை பிறப்பிச்சுட்டு வந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஆள் விதைச்சிட்டு போயிருப்பான், இந்த ஆள் ஆக்சிடை ஊற்றிட்டே வந்திருப்பா. தண்ணி பாய்ச்சி இருக்கணும். இவன் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு ஆள் விதை போட்ட என்ன தண்ணி பாய்ச்சுது. இவன் என்ன பண்ணியிருப்பா தெரியுமா? ஆக்சிடை ஊற்றிட்டு இல்லை இல்லை இல்லை. அது எங்கே முளைக்கிறது? ஒரு கை அடித்து சத்தம் வருமா? புருஷனம் பொண்டாட்டி சேர்ந்து ஒரு ரூட்டில் போகணும். 2-3 பேர் சேர்ந்தாதான் என்ன வரும்? அங்கே கர்த்தர் வருவார், ஜீவன் இருக்கு, ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒருத்தர் விசுவாசத்தில் இருக்கா, ஒருத்தர் அவிவிசுவாசத்தில் இருக்கிறாங்க. அந்த வீடு உருப்படுமா? பக்கத்தில் அந்த வீடு உருப்படுமா? இன்னைக்கு தத்தளிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த மனுஷன் பாவம் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு மாரில் அடித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறான். இது பின்னாடி இல்லை இல்லை இல்லை, நீ ஊழியம் செஞ்ச என்ன லாபம்? நீ கர்த்தரை நம்பி என்ன லாபம்? இல்லை இல்லை இல்லை. லேலையா லேலையா. தயவு செஞ்ச மரணத்தை ப்ரொடக்ஷன் பண்ணாதீங்க. பக்கத்தில் தயவு செஞ்சு ஒன்றுமே செய்ய முடியலனாலும் உபத்திரவப்படுத்தாதீங்க. சில பேர் ₹1 சம்பாதிக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவங்க ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை 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 இல்லை. சரி இல்லை, இப்போ என்ன பண்ண போகிற? நீ சும்மா உட்காந்துக்கிற ஆள் சும்மாவது உட்காந்துட்டு இருக்கணும். தேவையில்லாத ப்ரொடக்ஷன் பண்ண எப்படி? இல்லையா? விசுவாசத்தோடு இருக்கணும். நம்ம அழைத்தவர் இதுவரைக்கும் நடத்தின, இனியும் நடத்துவார். பார்த்தீங்களன்னா அந்த அம்மா அதெல்லாம் கொண்டு போய் எண்ணெயை விற்று கடனை கட்டி மீதியானதை எடுக்குது. பாருங்க, அந்த வசனத்தை வாசித்து அப்படியே முடிப்போம். சோத்திரம் 7வது வசனம், 2 ராஜாக்கள் 4:7. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். இவன் நம்பிக்கையோட வார்க்கிற வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? வந்துட்டே இல்லை என்னது என்ன ஆயிடுச்சு? அவ்வளோதாம்மா அதிர்ஷ்டம், இருக்கிறத வச்சு பொழிச்சுக்கப்போ. இல்லையா? உன் விசுவாசத்தின்படி தான் உனக்கு வாழ்க்கை. அநேகர் அவங்க ஆசீர்வாதமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் அவங்களுடைய விசுவாசம் இல்லாமல் தான். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரிடத்தில் பெரிதானதை எதிர்பாருங்க, அவரிடத்தில் நிறைய ஆசீர்வாதம். எனக்கு அடிக்கடி ஆண்டவர் உணர்த்துதுன்னு, இந்த ஜனங்கள் இவ்வளவு சிரமப்படுறதுக்கு காரணம் இவங்களுடைய எண்ணங்கள் தான். அல்லேலூயா. உங்க எண்ணங்களை பெரிதாக்குங்கள். பக்கத்தில் உங்க எண்ணங்களை பெரிதாக்குங்கள். உங்க எண்ணங்களை பெருசாக்குங்க. ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுங்க, நான் நம்பி இருக்கிற ஒரு பெரியவர் என்னை உயர்த்தி வைப்பார். ஒரு எம்எல்ஏ உங்களுடைய அண்ணனா, உங்க தம்பியோ, மாமனா, மச்சானா தான் உனக்கு எவ்வளோ பேர் நம்பிக்கை வரும்? வருமா இல்லையா? எங்கள் அண்ணன் எம்எல்ஏ, நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், எங்கள் அண்ணன் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து என்னை தூக்கி விட்டுருவான், ஒரு நம்பிக்கை வருது இல்லையா?
நம்ம ஆண்டவர் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எம்எல்ஏக்கள் எப்படி என்னை உயர்த்துவார் சொல்ல, எப்படி என்னை உயர்த்துவார், ஏதோ ஒரு விதத்தில் உயர்த்துவார். அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க 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 ஏதோ ஒரு விதத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. உங்க எண்ணங்களை பெரிதாக்குங்கள். பக்கத்தில் உங்க எண்ணங்களை பெரிதாக்குங்கள். நான் நல்லா இருப்பேன் சொல்லு, நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளை என்னை விட 100 மடங்கு நல்லா இருப்பான். பிள்ளைய பார்த்துட்டு நீ ஆடு மேய்க்கிறதான் லாக்கி, மாடு மேய்க்கிறதான் லாக்கின்னா அது அப்படியே சிருஷ்டிக்குது. அது என்ன பண்ணுது, அவனோட மைண்டு ஃபுல்லாக ஆடாவே வருது, மாடாவே வருது. அவன் என்ன பண்ணுவான், எதை விதைச்சு அது வேலை செய்யுது. சில பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே நெகட்டிவாக பேசக்கூடாது. நெகட்டிவாக அநேக புத்தகத்தில் அதான் சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பாசிட்டிவாக பேசணும். இன்றைக்கி இந்த காரியமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம், கர்த்தர் நம்மளோடு இருப்பார், இதிலெல்லாம் ஜெயம் எடுக்கலாம் அப்படின்னு. ஐயோ இவரவா சந்திக்க போகிறோம், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இது ஆகாது, இது போகாது, இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு, இன்னைக்கு வியாபாரம் அவ்வளோதான், இல்லையா, பார்த்து போ, ஆக்சிடென்ட் ஆக போகுது, இல்லையா. காலையில் என்ன பேசக்கூடாது, பக்கத்தில் பார்த்து சொல்ல, கையை பிடிச்சி காலையில் கொஞ்சம் உங்கள் பொண்ணா பேசுங்களேன், இல்லையா. உங்களுக்கு நீங்களே குழி வெட்டி நீங்களே அதில் விழாதீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பக்கம் செல்வம், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். காலையில் ஆகாது, நடக்காது, முடியாது, முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிற, அதுதான் நடக்க போகுது. பக்கம் சொல்லு, காலையில் ஆகாது, நடக்காது, முடியாது, அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு போகிற, அதுதான் நடக்க போகுது. இல்லையா. எனக்கு கிருபை தாங்கப்பா, என் வாயில் விசுவாச வார்த்தையை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? என்னுடைய கரங்களை உயர்த்துங்க. உங்கள் நாட்களை ஒரு சிலுவை போட்டு சாபமான வார்த்தை இயேசு நாமத்தில் வெளியே போகட்டும். என் நாக்கில் இருக்கிற சாத்தான் வெளியே போட்டும், என் நாக்கில் இருக்கிற சாத்தான் வெளியே போட்டும், தோல்வி வார்த்தை கொடுக்கிற சாத்தான் வெளியேறட்டும். இயேசுவின் ரத்தத்துக்கு, இயேசுவின் ரத்தத்துக்கு நாவை ஒப்பு கொடுக்குறேன், இயேசுவின் ரத்தத்துக்கு நாவை ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆகும், நடக்கும், முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் உச்சிதமானதை புசித்து, கொழுமையானதை புசித்து, மதுரமானதை குடிப்பேன். நான் என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் ஜனத்துக்குள்ளே ஒரு ஆச்சரியமாக, அற்புதமாக, அடையாளமாக, கர்த்தருடைய சாட்சியாக இருப்பேன். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் சாபத்தை காண்பதில்லை. நான் காற்றை காண, மழையை காண, வாய்க்கால்கள் நிரம்பும். கர்த்தர் என்னை எப்படியும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வழியே இல்லைனாலும் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். ஆகாருக்குன்னு ஒரு நீரூற்றை உண்டாக்கினவர் எனக்குன்னு ஒரு நீரூற்றை உண்டாக்குவார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனத்துக்குன்னு காடையை கொண்டு வந்தவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கற்பாறையில நீரூற்றை கொடுத்தவர் எனக்கு ஒரு நீரூற்றை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வழியே இல்லையா? பக்கத்தில் நீங்கள் ஆசீர்வாத வழியே இல்லையா? கவலைப்பட, உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் புதுசா முளைக்கும். உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் முளைக்கும். அது எல்லார் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கற்பாறையில் என்னைக்காவது நீர் ஊற்று வந்திருக்கா? அது பேசினா தண்ணி வருமா? எங்கேயாவது கல்லுக்கிட்டு போய் யாராவது பேசி தண்ணி வாங்கியிருக்காங்களா? நம் தேவன் அதிசயமானவர். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் பிறக்கும். அல்லேலூயா. தேசமே, உலகமே பஞ்சமா, உலகமே. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், உன்னுடைய சந்ததி பூமியில
ஆசீர்வதிக்கப்பட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். என்ன ஆசீர்வாதம்? அவங்களுடைய தலைமையில் என்ன இருக்கு? வாக்குத்தத்தம். நீ இப்போ பஞ்ச காலத்தில் எப்படி தான் இருக்கணும்? பஞ்ச காலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி அதனுடைய வலிமை இழந்துருமா? ஆசீர்வாதமாக இருப்பான்ற வாக்குத்தத்தம் எந்த நிலையில எப்படி தான் இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். உலகமே பஞ்சம். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று இவங்க ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்றிருக்காங்க. இப்போ என்ன செய்யறது? கர்த்தர் இப்படி ஒரு பஞ்சகாலம் வருதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். இவங்களை அந்த பஞ்சத்திலையும் ஆசீர்வாதமாக வைக்கணும்னு, ஏன்னா இவர் வாக்கு பண்ணிட்டார் இல்லையா, ஆசீர்வாதமாக வைக்கணும். யோசேப்பை முன்னாடியே அனுப்புகிறார் இல்லையா? அங்கே எகிப்தில் ஒரு பெரிய மனிதனாக, ராஜாவுக்கு அடுத்தபடியான நபராக மாறிடுறான். இப்போ உலகமே பஞ்சம். எகிப்தில் தானி இருக்குன்னு போகிறாங்க. அங்கே போனால் யோசேப்பை பார்க்குறாரு. யோசேப்பு சொல்கிறான், இந்த பஞ்ச காலத்தில் உங்களுக்கு ஜீவ ரட்சணியம் பண்ணும்படி கர்த்தரின் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு கோசே நாட்டில், இந்த எகிப்தில் கோசேன்ற நாடு ரொம்ப செழிப்பு. இப்போ உலகமே பஞ்சம், எகிப்து ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த எகிப்தில் கோசன்ற இடம் எப்படிப்பா இருக்கு? ரொம்ப செழிப்பாக இருக்கு. நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற வாக்கு எவ்வளோ வலிமை உள்ளதுன்னு பாருங்க இல்லையா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 3 வார்த்தை தான், அதுக்கு எவ்வளோ வலிமைன்னு பாருங்க. உலகமே பஞ்சம், எகிப்து ஓரளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, அதில் கோசே நாடு ஆசீர்வாதமாக இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் பெற்றவங்க எங்கே கொண்டு போய் விடப்படுறாங்க? கோசே நாட்டில். கரங்களை தட்டுங்கய்யா. நீங்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பெறப்பட்ட சந்ததி. பக்கத்தில் நீங்கள் கையை பிடிச்ச, நீ வாக்குத்தத்தம் பெறப்பட்ட சந்ததி. உங்க மேல நீ ஆசீர்வாதமா இருப்பா என்ற வாக்குத்தத்தம் உங்க சிரசன் மேல் இருக்கு. ஆபிரகாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும். அப்ப உங்க தலை மேல என்ன ஆசீர்வாதம் இருக்கு? சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்க தலை மேல என்ன இருக்கு? நீ அப்ப அந்த வாக்குத்தத்தம் உன்னை எங்க கொண்டு போகும்? ஆசீர்வாதத்துக்குள்ள. அந்த வாக்குத்தத்தம் உன்னை போஷிக்கும். அந்த வாக்குத்தத்தம் உன்னை நடத்தும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னேன்னு பக்கம் சொல்லு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று. உன் அவிவிசுவாசத்தை என்ன பண்ணிக்கோ? நிப்பாட்டிக்கோ. உன் அவிவிசுவாசத்தை வாயை திறக்காம தானே நீ நல்லா இருப்ப. உனக்கு ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? உனக்கு ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? நீ வாயை திறக்காம இருந்தால் நல்லா இருப்ப. அல்லேலூயா. குடும்பத்தில் வறுமையாக இருந்தால் கூட, அவங்க சாப்பிட்லன்னா கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. பார்த்துக்கிருக்கீங்களா? சாப்பாட்டுக்கு குறையாக இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணிக்குவாங்க? உனக்கு என்னப்பா மாப்பிள்ளை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் வந்துடும். இல்லையா? சில பேர் வீட்டில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் வீடெல்லாம் நீட்டாக வச்சுருக்கு. ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. மற்றவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். பக்கத்தில் மற்றவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை. நீ வறுமையில் இருக்க மற்றவங்களை பார்க்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அவர் தெரிஞ்சிச்சுன்னா பாவம், ஏன் தான் கடவுள் உங்களை சோதிக்கிறாரோ, ஏன் தான் கடவுள் உங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரோ, இப்படி சொல்லி 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 என்ன பண்ணிடுவாங்க? உன் விசுவாசத்தை இன்னும் இழக்க பண்ணி உங்களை கொண்டு போய் நல்லா மேலே வர முடியாதெல்லாம் குழி தோண்டி போச்சிருவாங்க. அல்லேலூயா. ஜனத்துக்கு ஒரு குணம் இருக்கு தெரியுமா? நீ எதில் நீ கவனம் செலுத்துறியோ அதை குறித்து தான் பேசுவாங்க. அல்லேலூயா. நீ கொஞ்சம் வறுமையில் இருக்கிறன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள்கிட்ட என்ன வந்து பேசுவாங்க? நீ ஒரு வியாதிப்பட்டிருக்கிறன்னு வச்சுக்கோங்க. உங்களை இப்போ ஒரு 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 வார்த்தை உங்களை சந்திக்கிறோம். ஒரு சுகர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு ஆள். பார்த்தாலே தெரியுது முகமெல்லாம் வாடி ஒரு மாதிரி. என்ன சுகர் இருக்குங்களா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னா சுகர் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அவன் தோற்றம் எப்படி தெரியுது? ஆமாம், நானும் ரொம்ப டயட் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஆனாலும் அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. ஒருத்தரோடு பேசுறதுக்கு ஒரு வார்த்தையை தேடுகிறான். ஒரு வார்த்தையை, சம்பாஷணையை தொடங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை
தேடுகிறான். அவனுக்கு கண்ணுக்கு எது தென்படுதோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அல்ல இல்லையா? அப்போ அவனுடைய கண்ணுக்கு வறுமை தென்பட்டால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான்? இப்போ கை உடைஞ்சு போய் வந்து கட்டு போட்டுனுங்கிறீங்க. உங்களை ஒருத்தன் பார்க்குறான், என்ன பண்ணுவான்? அவன் சொந்தக்காரன் பார்க்குறான், மாமன் பார்க்குறான், மச்சான் பார்க்குறான், இல்லை நண்பன் பார்க்குறான். என்ன சொல்லுவான்? டேய் என்னடா ஆச்சு கைக்கு, அதானே சொல்லுவான். வேறு எதனா பேசுவானா? அப்போ அவன் உன்னோடு பேசுறதுக்கு, உன்னை பார்த்த உடனே ஒரு வார்த்தையை தொடங்கிறதுக்கு ஒன்றை தேடுகிறான். அது நீ வறுமையில் இருக்கிறாய் என்பதை காட்டக்கூடாது. அல்லேலூயா. நீ வறுமையில் இருக்கிற அல்லது ஒரு குறையில் இருக்கிறதுன்னு அவன் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். என்ன சொல்லுவான்? சொல்லுங்க. சாப்பிடவே இல்லையா? என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, சாப்பாட்டு கூட வழி இல்லையா? என்ன பண்ணுறது? அல்லேலூயா. கம்பளில் சம்பளமே போடலை, சம்பளமே ஏற்றலை, அது இல்லை, இது இல்லை, அதுக்கு பத்தலை, இதுக்கு பத்தலை. இப்போ அங்கேருந்து அது என்ன எத்தனை பத்தலை வந்துருச்சு, இப்போ எத்தனை இல்லை வந்துருச்சு. ஒரு இல்லை பாத்திரம் இல்லைன்னதுக்கே நின்று போச்சாங்க. சொல்லுங்க. பாத்திரம் ஒரு இல்லைன்னு சொல்றதுக்குள்ளே அங்கே ஆசீர்வாதம் நின்று போச்சு. இப்போ எத்தனை இல்லை வந்துருச்சு. அப்போ குழி தோண்டி எங்கே கொண்டு போகிற? பாதாளத்துக்கு வாழ்க்கை கொண்டு போகிற. இல்லைன்றத மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. பக்கத்தில் உனக்கு இல்லைன்றத மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நானும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லணும். எப்போவுமே அப்படி ஒரு பில்டப்லேயே இருங்க. பக்கத்தில் நீங்கள் நல்லா இருக்கா பில்டப்ல 10 பேர் நீ நல்லா இருக்க சொல்ல 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 நீ நல்லா இருப்ப. ஏன்னா அவனுடைய வார்த்தையில் வலிமை இருக்கு. பக்கத்தில் அவனுடைய வார்த்தையில் வலிமை இருக்கு, உங்கள் வார்த்தையில் மட்டும் இல்லை. சில பேர் குணாதிசயம் என்னன்னா 10 பேர் எப்போ பாவம் இப்படி ஒரு பரிதாபத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பான். பாவம் அவங்களுக்கு ஒரு 10 பேர் இப்படி பாவம் அப்படி சொன்னால் இவங்களுக்கு இடம் தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி அவங்கள பரிதாபப்பட்டாக்கா அவங்களுக்கு அப்படியே ஒரு உனக்கு மட்டும் இந்த பாதிப்பு பிள்ளைக்கு வரும். அவளுடைய இல்லைன்ற பாதிப்பு பிள்ளைய அடிமையாக கொண்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. பக்கத்தில் உன்னுடைய வார்த்தை உனக்கு மட்டும் பாதிப்பு உன் பிள்ளைக்கு வரும். ஜாக்கிரதையார். அல்லேலூயா. சுகம் இல்லை, வியாதியில் குறைவுபடுகிறான். வாசிங்க. எசேக்கியேல் வியாதிப்படுகிற ஒரு ராஜா. எசேக்கியேல்னு ஒரு ராஜா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வியாதியில் நெருக்கப்படுகிறார். அது எப்படிப்பட்ட வியாதின்னா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஒரு கடுமையான வியாதியில் பாதிக்கப்படுறாரு. 2 ராஜாக்கள் 20:1 வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்போது ஆமோஸின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ஏசையா தன் முகத்தை சோர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி சொல்றாங்க, கேன்சர் வியாதின்றாங்க. இவனுக்கு என்ன வியாதி? கேன்சர் வியாதி. வைக்கிறதுக்கு அந்த நாட்கள் வழியே கிடையாது. இப்போ அதுக்கு சரியான மருந்து இல்லாமல் இருக்கு. அப்படிப்பட்ட கொடிய வியாதி. தீர்க்கதரிசி வரை கன்ஃபார்ம் பண்றாரு. என்னன்னு கன்ஃபார்ம் பண்றாரு? கர்த்தரே சொல்லிட்டாரு நீ மரிச்சிருவன்னு. யார் யாருக்கு ஓயில் எழுதணுமா, யார் யாரை உனக்கு அடுத்து ராஜாவாக நியமிக்கணுமோ அதெல்லாம் நியமிச்சு உன் காரியத்தை என்ன பண்ண ஒழுங்குபடுத்தி உன் பெட்டியை மூட்டை கட்டிட்டு நீ கிளம்புறதுக்கு பாரு. எங்க? இந்த பொய்யூர்லேருந்து மெய்யூருக்கு கிளம்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவருக்கே தெரியுது நமக்கு வந்திருக்கு என்ன வியாதி, கொடுமையான
வியாதின்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, என்னன்னு, நீ இனிமேல பிழைக்க மாட்ட. அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார் நீ பிழைக்க மாட்டேன்னு. இத்தனை இருந்தும் இவர் அதை அக்செப்ட் பண்ணல. என்ன பண்ணல? நாமள இருந்து என்ன பண்ணும், எனக்கு அப்பவே தெரியும் இந்த வியாதி குணமாகாதுன்னு. இதுக்கு எதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தீங்க? இதுக்கு எதுக்கு கர்த்தர் வேறு சொல்லணும்? எனக்கே தெரியும் இந்த வியாதி குணமாகாதுன்னு. அப்படி தானே? அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஏற்றுக்குவோம், இதெல்லாம் என் தலையெழுத்து, இதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். பாருங்க, இத்தனை பேர் சொல்லியும் அவன் அக்செப்டே பண்ணல. அவன் வாழணும்னு நினைக்கிறான். பக்கத்தில் அவன் வாழணும்னு நினைக்கிறான். இத்தனை மெதிச்சு மேலே வரான் பாருங்க. ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் உத்தமமாக நான் வாழ்ந்ததை நினைத்து என்னை சுகமாக்குங்க. அல்லேலூயா. சாத்தா இழுக்கிற இழுப்புக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க. பக்கத்தில் சாத்தா இழுப்புக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க. எதிர்நீச்சல் போடுங்க. இப்போ எசேக்கியா ராஜா கிட்ட வந்து சொல்கிறான், நீ பிழைக்க மாட்ட. அவன் என்ன சொல்கிறான்? நான் பிழைப்பேன். உங்கள் வியாதி ரொம்ப மோசமானதுங்க. அடா, அதை விட ஆண்டவர் பெரியவருங்க. அல்லேலூயா. அவன் அக்செப்டே பண்ணல. இல்லை 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 இல்லை, நான் சுகம் ஆகிடுவேன், நான் வாழுவேன். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் இவன் என்னடா விட மாட்டேங்கிறான்ட்டு அந்த தீர்க்கதரிசி முற்றத்து கூட போல. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, எசேக்கியா மிகவும் அழுது ஜெபம் பண்றான். 3வது வசனம், கர்த்தாவே நான் உமக்கு முன்வா உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். நாம் தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டிய இடம், நம்ம பலவீனத்தை காட்ட வேண்டிய இடம், நாம் அழுது நம்ம இருதயத்தை ஊற்ற வேண்டிய இடம் எந்த இடம்? தேவ சமூகத்தில் உங்கள் தோல்வியை ஒத்துக்கலாம். ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறேன், நீங்கள் தான் என்னை சுகமாக்கணும். நான் மரணத்துக்கு ஏதுவான தீர்க்கதரிசி கூட சொல்லிட்டாங்க, நான் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நான் பிழைக்க மாட்டேன்றாங்க. ஆண்டவரே இந்த துர்ச்செய்தியெல்லாம் கேட்டு என் மனம் ரொம்ப துக்கத்தில் இருக்குது, வேதனையில் இருக்குது. எனக்கு ஆறுதல் தாங்க, எனக்கு நம்பிக்கை கொடுங்க. இந்த வியாதியை காட்டில் நீர் பெரியவர் அல்லவா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம தோல்வியை ஒத்துக்கொள்ளலாம். மனிதரிடத்தில் சாத்தானிடத்தில் தோல்வியை ஒற்றுக்கொள்ளக்கூடாது. சாத்தானிடத்தில் தோல்வியை ஒற்றுக்கொள்ளக்கூடாது. இங்க மிகவும் அல்றான், ஆண்டவரே இவங்களெல்லாம் இப்படி சொல்றாங்களே, இவங்களை காட்டிலெல்லாம் நீர் பெரியவர் அல்லவா. அல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. அழுது ஜெபம் பண்றான். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது அழல, மற்றவனை பிழைக்க மாட்டேன்னு சொல்லும் போது அழல. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் என்ன சுகமாக்கிடுவார். உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியே காட்டல. பக்கத்தில் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலே, ஆமாம் சில நேரத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பேஸ்மெண்ட்டை ஆடினாலும் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும். அல்லேலூயா. அப்படி எசேக்கியேல் போன உடனே தேவ சமூகத்தில் அந்த தோல்வி துக்கத்தை காட்டுறான். ஆண்டவர் ஆள்றான். அல்லேலூயா. எந்திரிச்சு கூட போக முடியல, அவ்வளோ பெரிய வியாதி. யாரும் என்னோட அழுகையை பார்த்துடக்கூடாது, என் தோல்வியை பார்த்துடக்கூடாது. நான் தோத்துட்டேன், நான் சாத்தானுக்கு விட்டு கொடுத்துட்டேன், வியாதிக்கு என்னை விட்டு கொடுத்துட்டேன், மரணத்துக்கு என்னை விட்டு கொடுத்துருன்றதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் செவுரோரமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறேன். ஆண்டவரே நான் தோற்று போகாதபடி, மரணம் என்னை மேற்கொண்டு விடாதபடி எனக்கு சகாயம் பண்ணும். ராஜாக்கள் 20 ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியை எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாய் தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கரங்களை தட்டுங்க. ஏன் ஜெபம் பண்ணாரு?
தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டாரப்பா நீ பிழைக்க மாட்டேன்னு. ஊர் அறிஞ்ச கண்ணிலே தெரியுது அவருக்கு இருக்கிற வியாதி, கொடுமையான வியாதி. இதில் தீர்க்கதரிசி வர சொல்லிட்டாரு, அது கர்த்தர் சொன்னார்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? எதுக்கு அழணும்? எதுக்கு வந்து ஜோம் அழுறத விடுங்க, எதுக்கு ஜோம் பண்ணணும்? துர்ச்செய்தி கேட்டாலும் சில பேர் அழுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அழுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எதற்காக ஜோம் பண்ணாரு? இதை காட்டி எனக்கு நேரிட்டு இருக்கிற இத்தனை துன்பத்தை காட்டில் என் தேவன் பெரியவர். இந்த துன்பத்தை இன்பமாய் மாற்ற, இந்த இருளை வெளிச்சமாய் மாற்ற, இந்த குறையை நிறைவாக்க என் தேவனால் ஆகும். உங்களுக்கு வந்திருக்கிற நெருக்கத்தை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். பக்கத்தில் உன் தேவைகளை காட்டிலும். எந்த காலேஜில் சேர்க்கறது, என்ன படிக்க வைக்கிறது, இல்லையே காசு இல்லையே, இல்லையேன்னு சொல்லாத. உன் தேவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உன் வியாதியை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உனக்கு வந்திருக்கிற நெருக்கத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அந்த ராஜாவுக்கு தெரியும் இது எல்லாம். ஆமா வியாதி இருக்கு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, கர்த்தரே சொன்னாரு சொல்லிட்டாரு. இது எல்லாத்தை காட்டிலும் தேவன் பெரியவர். என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், என் கண்ணீரை காண்பார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். 6வது வசனம், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஒரே ஜபம் எவ்வளோ துன்பத்தை தள்ளி போட்டுருச்சு பாருங்க. எத்தனை வருஷம்? 15 வருஷம் தள்ளி போட்டுருச்சு. அல்லேலூயா. அதுக்கு அப்புறமும் ஜபிச்சிருந்தா இன்னொரு 15 வருஷம் தள்ளி போட்டுருக்கு. அல்லேலூயா. ஜபிக்க ஜபிக்க ஆசீர்வாதங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் மேன்மைப்படுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் வாளாக மாட்டேன், தலாவேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்ல 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 ஆசீர்வாதம் பிறந்து கொண்டே இருக்கும். இல்லை, ஆகாது, முடியாது, நடக்காது, ஏமாத்திரம், இதெல்லாம் என்னத்தை பிறப்பிக்கும்? சத்தமாக சொல்லுங்க, மரணத்தை பிறப்பிக்கும். உன் வாழ்க்கையில் மரணம் வேணுமா ஜீவன் வேணுமா? பக்கத்தில் கைபிடிச்சு. இந்த அம்மா தீர்க்கதரிசியோட மனைவி ஆகாது, நடக்காது, இல்லை, மரணத்தை பிறப்பிச்சுட்டு சொல்கிறா, உமது அடியான் கர்த்தரை நம்பியிருந்தான், கர்த்தருக்கு ஊழி செஞ்சான், தீர்க்கதரிசி இருந்தான், என்னத்தை கண்டான். லேலையா லேலையா. இந்த அழிவுக்கு, இந்த கஷ்டத்துக்கு, துன்பத்துக்கு யார் காரணம்? உன் வீட்டு பிரச்சனைக்கு யார் காரணம்? கொஞ்சம் யோசிச்சுப்பார். லேலையா. கணவன் மனைவி இணைந்து விசுவாசத்தில் ஓடனா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். லேலையா. இவ்வளோ அவமானம் தேவையா? ஊருக்கே தீர்க்க தரிசனம் சொன்னவனு வீட்டில் இவ்வளோ கஷ்டம் தேவையா? லேலையா. சொல்லுங்க, நான் விசுவாசமாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்றாங்க நான் விசுவாசமாக இருப்பேன்? அப்படியே நீங்கள் எழும்பி நில்லுங்க. நீதியின் தேவனே, என் கூப்பிடுதல் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எசேக்கியா எப்படி இருந்தாரு? நெருக்கத்தில் இருந்தாரு. நீ பிழைக்கவே மாட்ட, ஊரே சொல்லுது, ஊழியக்காரன்னு சொல்றான். அவ்வளோ நெருக்கத்தில் இருந்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப சுகம் கிடைச்சு விசாலம் வந்துருச்சு. ஊரே சொல்றாங்களா உனக்கு ஒரு அற்புதம் நடக்காதுன்னு? டாக்டரும் சொல்றாரா? நீ நம்பியிருந்தவங்களும் சொல்றாங்களா? கவலைப்படாத, எல்லாரை காட்டிலும் உனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன் குறைகளை நிறைவாக்குகிறவர், உன் நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்தில் வைப்பவர். பக்கத்தில் கைப்பிடிச்ச, பயப்படாத, நல்லா கைவிட, பயப்படாத. உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் குறைகள் நிறைவாகும். ஆச்சு. இப்ப அந்த ஊரே ஆச்சரியப்படுறோம். அந்த ராஜா செத்து போயிடுவான்னு நினைச்சேன், நல்லா எந்திரிச்சு போறான். அல்லேலூயா. ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் கணக்கு போட்டுனே இருப்பான் உன்னை. அல்லேலூயா.
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அவனை ஆச்சரியப்படுவான். நம்ம இப்படி ஆயிரும் நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு இல்லையா? இப்படி இருந்தாலும் என் தேவன் என்னை இப்படி மாற்ற வல்லவர். அல்லேலூயா. 42 தாவீது சொல்லுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ரொம்ப குழியில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கா? உங்களை உயர்த்தி கண்மலை மேல் வைக்க கர்த்தர் போதுமானவர். கரங்களை உயர்த்தி இசைக்க போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, என் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, கடன் என்னை நெருக்குகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். இந்த கடன்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இந்த குறைவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஊரே சொல்லுகிறார்கள், இன்னைக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காது என்று. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கும் ஆகும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில பலிக்கும். என் வாழ்க்கையில பலிக்கும். வானம் அழிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் உடைய வாக்குத்தத்தம் ஒளியாது. ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தமாய் இருக்கிறது. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் என் வீட்டாரும் ஆசீர்வாதமாய் இருப்போம். நான் என் வீட்டாரும் ஆசீர்வாதமாய் இருப்போம். நான் என் வீட்டாரும் ஆசீர்வாதமாய் இருப்போம். கரங்களை தட்டி ஆவில நிரம்பி நாவினால் அறிக்கையிடு. இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடு. எல்லாம் சொல்றீங்க, ஆண்டவர் என்னை வாளாக்க மாட்ட தலையாக்குவா, கீழாக்கால் மேலாக்குவா. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, நீ வாக்கு பண்ணினீரே, நீ கடன் வாங்க மாட்ட, அநேக ஜாதியில் கடன் கொடுப்பா என்று கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். இவள் தேவைகள் சந்திக்கப்பட்டு கடனெல்லாம் கட்டி தீர்ந்து மீதியானதை வைத்து சந்தோஷமாய் வாழத்தக்கதாக அந்த அந்த தீர்க்கதரிசி சொன்னார், சகோதரியே, இந்த எண்ணெயை விற்று உன் கடனெல்லாம் கட்டி மீதியானதை வைத்து சந்தோஷமாயிரு. ஆண்டவரே, கடனெல்லாம் கட்டி தீரத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. மீதியானதோடு நாங்கள் வாழ, மீதியானதை எடுக்க என் தேவன் ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வீராக. வியாதிகள் நீங்கி சுகமாகட்டும். மலட்டுகள் நீங்கி ஒரு அற்புதம், பிரசவிக்கிற ஆசீர்வாதம், பிள்ளையை பெற்றெடுக்கிற ஆசீர்வாதம், தனிமை நீங்கி குடும்ப ஆசீர்வாதம், வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நீங்குவதாக, குறைவுகள் நீங்குவதாக. எல்லாரும் கண்ணுக்கும் சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று எழுதியிருக்கிறபடி இவர்களை யாரெல்லாம் அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்துவீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை நம்பின ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி இவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாய் இருப்பார்களாக. ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிற மந்தையும் பெருகுவதை போல சகோதரியை நீ பெருகுவாய். சகோதரனே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ காற்றை காண மாட்ட, மழையை காண மாட்ட, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உன்னிடத்தில் என்ன உண்டு? உன்னிடத்தில் உள்ளதை வைத்து ஆசீர்வதிக்க வல்லவர். உன் பிள்ளைகளை வைத்து ஆசீர்வதிக்க வல்லவர். உன் தொழிலை வைத்து ஆசீர்வதிக்க வல்லவர். உன் திறமையை வைத்து ஆசீர்வதிக்க வல்லவர். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். உன்னிடத்தில் என்ன உண்டு? கர்த்தர் அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் பிரச்சனைகள் நீங்கோ. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருப்பாய்.
பரலோக பிதாவே, இவள் குடும்பத்தை ஆசீர்வதியும். இவளை கையிட்டு செய்கிற காரியங்களை, வேலைகளை, தொழிலை ஆசீர்வதியும். இவளிடத்தில் இருக்கிறதுல ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். இவளிடத்தில் என்ன இருக்கிறதோ அதில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவீராக. தொழில பெருக்கம், வேலை ஸ்தலத்தில் உயர்வு தந்து ஆசீர்வதிங்கப்பா. வருமானங்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. வருமானங்களை பெருக பண்ணப்பா. சரீரத்தில் சுகத்தை பெருக பண்ண ஆண்டவரே. சமாதானத்தை பெருக பண்ணும், சந்தோஷத்தை பெருக பண்ணும், தேவைகளை சந்தியும் அப்பா. தனிமையாயிருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை கொடுக்கிற, வீடு வாசலை கொடுத்து ஆசீர்வதிங்க. புத்திர பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதி, திருமண பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. எந்த இடத்துல எல்லாம் ஒரு வெற்றிடம் இருக்கிறதோ, ஒரு குறை இருக்கிறதோ, அங்கெல்லாம் இன்றைக்கு நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்கள் எங்கு குறையப்பட்டு இருக்கிறாங்களோ அங்க நிறைவடைவார்களாக, நிறைவடைவார்களாக, நிறைவடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.